எது ஸ்வீட்லலாம் எரும மாட்டோட குடலை கலக்குறாங்களா அப்படின்னு நம்மளை ஷாக் ஆகிற வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி சில ஸ்வீட்லலாம் சில்வர் கலரில் கோட்டிங் கொடுக்கறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோட்டிங் கொடுக்கக்கூடாது, இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு 2016 தடை வச்சுட்டாங்க. இதை தடை வச்சதுக்கு அவங்க சொன்ன காரணம் நம்மளை பயங்கரமாக ஷாக் ஆக வைக்கிறதா இருந்துச்சு. அது என்ன காரணம் அப்படின்றதையும் 2016 தடை வச்சுட்டாங்கன்னா இப்போ எப்படி எனக்கு இது கிடச்சிச்சு அப்படின்றதையும் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்வீட் மேலே சாப்பிட்ற ஒரு பொருள் மேலே எதுக்கு சில்வரை இந்த மாதிரி வெள்ளியை ஒரு சின்ன லேயராக பூசணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க. இது இந்த ஸ்வீட்டுக்கு கிராண்டான ஒரு லுக்கை தரும், ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லுக்கை கொடுக்கும் அப்படின்றது முதல் காரணம். ஆனால் அதுவே முக்கியமான காரணம் கிடையாது. இன்னொரு காரணம் என்னென்னா, இது ஸ்வீட் மேலே ஒரு லேயராக இப்படி ஃபார்ம் ஆகி இருக்கிறதுனால இது இந்த ஸ்வீட் கெட்டு போகாமல், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அதை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, சில்வர் வெள்ளி இது பொதுவாக என்ன பண்ணும், காற்றுல உள்ள ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி சில்வர் அயான்ஸ் அதை ரிலீஸ் பண்ணும். அந்த சில்வர் அயான்ஸ் பாக்டீரியா, ஃபங்கஸ், பூஞ்சைலாம் சொல்கிறோம்ல, இதோட மேலே உள்ள அந்த செல் வால் இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணி உள்ளே போய் செல் மெம்ப்ரேனை பிரேக் பண்ணி அந்த பாக்டீரியாவையோ இல்லை அந்த பூஞ்சையோ முற்றிலுமோ அழிச்சிடும், அதை பெருக விடாமல் தடுத்துரும். இது ஒரு முக்கியமான காரணம். இது இந்த ஸ்வீட்டை பாக்டீரியாக்கிட்டேருந்து பூஞ்சைக்கிட்டேருந்து காப்பாற்றும் அப்படின்றதுக்காக தான் மேலே இந்த மாதிரி ஒரு லேயர் கொடுக்குறாங்க. இது இந்த ஸ்வீட்டை மட்டும் இல்லை, இதை சாப்பிட்ற நமக்குமே நிறைய நல்லது செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சில்வர் பாக்டீரியாக்களை போய் இப்படி தொலைச்சி அழிக்கிற மாதிரி நம்மளோட உடம்புக்குள்ள உள்ள நிறைய செல்கள் இருக்கு இல்லையா, அந்த செல்களை போய் அழிக்குமானா அப்படி அழிக்கல. நம்ம உடம்புல அதை உட்கொள்ளும் போது அது ரொம்ப 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 கம்மியான அளவில் தான் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதனால இப்போ நம்ம பொதுவாக இதை ஒரு குறைவான அளவுக்கு இதை சாப்பிட்றோம் தினமும் அப்படின்னா, அது நம்ம உடம்புக்குள்ளே போனோடனே நம்மளோட அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமை தாண்டி போகும்போது அது அப்படியே பிளட்டுக்கு அப்சர்வ் ஆகி பிளட்லேருந்து கிட்னிக்கு போய் கிட்னி மூலமாக அது வடிகட்டப்பட்டு சிறுநீராக வெளியேறிடும். ஸோ எந்த விதமான பெரிய பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதனால பாக்டீரியாஸ், ஃபங்கஸ்க்கு தான் பெரிய பிரச்சனை தவிர மனிதர்களுக்கு இதனால எந்த விதமான பிரச்சனை இல்லை. சரி, இதால ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த சில்வரை கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லிகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் 50 மில்லிகிராம் 30 பேருக்கு தொடர்ச்சியாக 20 நாளைக்கு, அந்த 30 பேருமே உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் திடகாத்திரமாக இருந்த மனிதர்கள். அப்படி ஒரு 30 பேரை அப்சர்வேஷனில் வச்சு தொடர்ச்சியாக இதை தினமும் 50 மில்லிகிராம் வாய் வழியாக உள்ளே கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கொடுத்து 20 நாளைக்கு அப்புறம் அவங்கள அப்சர்வ் பண்ணி பார்த்தப்போ அவங்க உடலில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னா, அவங்களோட பிளட்டோட அந்த பிளாஸ்மா புரதத்தோட அளவுலையும் எந்த விதமான மாறுபாடும் இல்லை, அதேமாதிரி ஆல்புமினோட அளவும் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் அப்படியே தான் இருந்திருக்கு. இந்த வெள்ளியை உட்கொண்டதால் எந்த விதமான சேஞ்சஸும் அதில் ஏற்படல அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் உடல் பருமன் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, பெருந்தமனி, தடிப்பு அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு எதிராக இது செயல்படக்கூடியது அப்படின்றதும் ப்ரூவ் ஆயிருக்கு. இதை பற்றின ரிசர்ச் பேப்பர்லாம் இருக்குது, அதை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோ நன்மைகள் இந்த சில்வரில் இருந்தாலும் இந்த சில்வரில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை செய்கிற மனிதர்கள்ட்ட தான் பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் இதை தயாரிக்கும் போது இதில் அலுமினியத்தை ஆட் பண்ணிடுறாங்க. பார்க்குறதுக்கு சில்வர் மாதிரியே இருக்கும், கலர்லையும் அப்படியே இருக்கும். ஸோ அலுமினியத்தை ஆட் பண்ணிடுறாங்க. அலுமினியம் மனிதர்களுக்கு பயங்கரமான தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதை நம்ம தொடர்ச்சியாக உட்கொண்டோம் அப்படின்னா நிறைய பக்க விளைவுகள், நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை உட்கொள்ளவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை மேட் பண்ணுற சில கம்பெனிஸ், இதை மேட் பண்ணுற சில நபர்கள் இதில் அலுமினியத்தை மிஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதோட இந்த நிக்கல், கேட்மியம், லெட்டு இந்த மாதிரியான உலோகங்களையுமே இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் இது மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு தகரமான செய்தியாக இருக்குது. நிறைய பேர் இப்படிலாம் மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த உலோகங்கள் எல்லாமே ரொம்ப ஹார்டான உலோகங்கள், இதெல்லாம் நம்ம உட்கொள்ளக்கூடாத உலோகங்கள். வெள்ளி மட்டும் தான் நம்ம உட்கொள்ளும் போது எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தலை. இந்த உலோகங்கள்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதெல்லாம் நம்ம உட்கொண்டோம்னா உடம்புல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. அடுத்தது, இந்த சில்வரையே நல்ல தரமான சில்வராக யூஸ் பண்ணாமல் ரொம்ப தரம் குன்றிய சில்வராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இதில் இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இதை தடை பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் அதை அடுத்து சொல்ல வரேன். இந்த மாதிரி இதில் சில்வரில் கரெக்டான சில்வர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் ஒரு ஸ்வீட் வாங்குறீங்க அதில் சில்வர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா நாமளாவே சில டெஸ்ட்டை சும்மா கையாலேயே செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில்வர் கலந்துருக்கிற ஒரு ஸ்வீட்டை வாங்குறீங்கன்னா அதை கையில் வச்சு இப்படி தொடச்சி பார்த்தீங்கன்னா கையில் அது பெருசாக ஒட்டாது. அப்படியே இருந்தாலும் அந்த கேக்லேருந்து லைட்டாக அப்படி விலகி வரும். அப்படி விலகி வராமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது ஒட்டிக்கிட்டே இருக்குன்னா அப்போ அதில் கொஞ்சம் அலுமினியம் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு டெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தனியாக உரித்து உங்களோட உள்ளங்கையில் வச்சு விரலை வச்சு நல்லா அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகி அப்படியே மறைஞ்சு போயிடும், பவுடர் மாதிரி மறைஞ்சு போயிடும். அப்படி மறையாமல் அது அந்த இடத்துல ஒரு பேப்பர் மாதிரியோ அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதில் அலுமினியம் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை, இதை நெருப்பில் காமிச்சிங்கன்னா கொளுத்தி விட்டீங்க அப்படின்னா அது ஒரு பந்து மாதிரி சுருண்டுறணும். அப்படி சுருளாமல் மொத்தமாக எரிஞ்சு அதில் மீந்தி சாம்பல் இருந்துச்சுன்னா அதுவுமே அலுமினியம் மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது ஒரிஜினல் சில்வர் இல்லை அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க.
ஒரு ஸ்வீட்டை வாங்கினோமா வாயில் போட்டு சாப்பிட்டோமான்றதுக்கு இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிக்கலாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லலாம், அப்போனா இந்த மாதிரி ஸ்வீட் ஆபத்து இருக்குன்னு தெரியுதுங்கும் போது அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க, வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. அது என்னன்றதை அடுத்து சொல்கிறேன். சரி, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த இதில் இருக்குது, சில்வர் நம்ம நினச்சி வாங்கி சாப்பிட்றோம், இதில் இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகள் மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுனால தான் இதை தடை பண்ணிட்டாங்கன்னு ஆரம்பத்திலே சொன்னல. அப்படின்றதுனால தான் தடை பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் அந்த காரணத்துக்காக தடை பண்ணல, வேறு ஒரு காரணத்துக்காக தடை பண்ணியிருக்காங்க. அந்த காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்வீட்லலாம் சில்வர் கோட்டிங் கொடுக்கறதுக்கு 2016 தி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தடை விதிச்சிருக்காங்க. ஏன் அந்த தடை விதிச்சாங்கன்னா, இதை மேக் பண்ணுற விதம் சரியில்லை, இந்த சில்வர் கோட்டிங் மேலே இருக்கு இல்லையா, இதை செய்கிற விதம் ரொம்ப அன்ஹைஜீனாக இருக்குது அப்படின்றதுக்காகவும் இன்னொரு காரணத்துக்காகவும் தடை விதிச்சாங்க. என்னென்னா, இதை செய்கிறதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, பொதுவாக இந்த சில்வரை ரொம்ப பட்டையாக மெல்லிஸாக ஒரு மிஷினில் கொடுத்து கட் பண்ணி வாங்கி வச்சுப்பாங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அதை இன்னும் சின்ன 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 துண்டாக வெட்டிப்பாங்க. இப்படி வெட்டப்பட்ட துண்டுகளை ஒரு சின்ன பை மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு புக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பேப்பராக பிரட்டுற மாதிரி இருக்கும். அதில் ஒவ்வொரு துண்டாக அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் அந்த புக்கு மாதிரி இருக்கு இல்லையா, இது எதா இருந்துச்சு ஆரம்பத்தில்னா, ஒரு எரும மாட்டோடையோ இல்லை வேறு ஏதோ ஒரு மாட்டோட சிறுகுடல் பகுதியை துண்டாக வெட்டி நீளமாக வெட்டி அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேப்பர் சைஸ்க்கு கட் பண்ணி அதை மொத்தமாக ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி இப்படி ஒரு பொருளை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு தோலுக்கு இடுக்கில், அந்த ஒவ்வொரு குடல் பகுதிக்கு இடுக்கில் இந்த சில்வரை ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே வைப்பாங்க. வச்சுட்டு மொத்தமாக அதை மூடி இன்னொரு ஒரு லெதர் பேக்கில், ஒரு தோல் பேக்கில் உள்ளே போட்டுட்டு அதை ஒரு சுத்தியில் வச்சு தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எத்தனை மணி நேரம், மணிக்கணக்காக அடிப்பாங்க. ஒரு சில இடத்துல 8 மணி நேரம் அடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க, சில இடங்களில் 3 மணி நேரம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 3 மணி நேரம் 8 மணி நேரம் வரைக்கும் தொடர்ச்சியாக சுத்தியலால் அதை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த அடிக்கிற ஃபோர்ஸில் உள்ள அந்த சின்ன பட்டையாக சில்வரை வச்சோம்ல, அது இந்த அளவுக்கு மெல்லிஸாக கையால் தொடச்சாலே போகக்கூடிய அளவுக்கு மெல்லிஸாக மாறிடும். அதுக்கப்புறம் அதை தான் எடுத்து கொண்டு வந்து ஸ்வீட் மேலே வைக்கிறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இப்போ இதில் என்னென்னா, இதை பின்பற்ற முறை, இந்த செய்கிற முறை ரொம்ப அன்ஹைஜீனாக சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்றது முதல் காரணம் இதை தடை விதிச்சதுக்கு. இன்னொரு காரணம், மாட்டோட அந்த குடல் பகுதியை வச்சு தான் இதை செய்கிறாங்க, குடல் பகுதிகளுக்கு இடுக்கில் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா, இதை வெஜிடேரியன்ஸும் நிறைய ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாங்கி சாப்பிடும்போது வெஜிடேரியனாக இருக்கிறவங்க நான்வெஜ்ஜை அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்றாங்க. இதில் ஒரு நான்வெஜ் இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை, அதனால இது செய்யக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சதோட மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு தடை, இதே விஷயத்தை மிஷினை பயன்படுத்தி செய்ய முடியும், இந்த அளவுக்கு நைஸாக இதை நசுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஹேண்ட்மேடாக கையால் நசுக்கிறாங்க. இதை ஒரு மிஷினை பயன்படுத்தியே செய்ய முடியும், வெளிநாடுகளில் அந்த மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை வச்சே செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் 2016 இதுக்கு தடை விதிச்சாங்க. இப்போ நீங்கள் பார்த்து இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே WFT Vlogs அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நேரடியாக இதை செய்கிற இடத்துலையே போயிட்டு விளாக் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு தமிழ் சேனல் தான், அவங்க எடுத்த ஃபுட்டேஜஸ் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். 2016 இதுக்கு தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க இந்த ஃபுட்டேஜஸை எடுத்தது இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃபுட்டேஜஸை எடுத்திருக்காங்க. அப்படின்னா இப்போ வரைக்கும் இது செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. செய்யப்படுறதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களே அதை செய்யலாம், ஆனால் ஹைஜீன் மெத்தடில் செய்யணும், இந்த மாதிரி தோலை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒன்றுக்கு ஒன்று இடையில வைக்கிறாங்க இல்லையா, ஒரு காலத்தில் அதுக்கு மாட்டோட குடலை பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த மெட்டீரியல் என்ன அப்படின்னு அந்த ஃபுட்டேஜில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வேறு வகையான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. மாட்டு தோன்றதையும் பயன்படுத்திருக்க மாட்டாங்க, வேறு வகையான ஒரு மெட்டீரியல் மட்டும் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இப்போ அது என்ன மெட்டீரியல்னு பார்த்தா, 2016 இந்த FSSAI போயிட்டு தடை விதிச்சாங்க இல்லையா, இப்படி தடை விதிச்சதுக்கப்புறம் 2017 இதில் டெல்லியோட ஹைகோர்ட் முன் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த தொழிலை இதை இப்படி கையால் அடித்து செய்கிற இந்த தொழிலை நம்பியே கிட்டத்தட்ட 1,50,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த 1,50,000 தொழிலாளர்களும் இப்போ இதுக்கு தடை விதிக்கிறது மூலமாக வேலை இல்லாமல் போயிடுவாங்க. அப்படி 1,50,000 பேர் பரவாயில்ல, வேலை இல்லாமல் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை மொத்தமாக முறைக்கிற முடியாது, அதனால் நீங்கள் தடை விதித்த அந்த தடையை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மறுபடியும் இந்த FSSAI மறுபடியும் முன் வந்து இதுக்கு ஒரு தீர்வையும் முன் வச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே கையால் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிச்சுக்கோங்க, ஆனால் அதுக்கு இந்த மாதிரி மாட்டோட அந்த குடல் பகுதியை பயன்படுத்துறதை விட நல்ல தரமான முறையில் செய்யப்பட்ட பேப்பரில் பாலியஸ்டர் கோட்டர் கொடுத்த பேப்பரை பயன்படுத்துறது இதுக்கு ஒரு மாற்று முறையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரில் ஒன்று வச்சு அடிக்கிறாங்களே, அது அந்த பாலியஸ்டர் பேப்பராக தான் இருக்க முடியும், அந்த மெட்டீரியல் வச்சு பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஓகே. ஆனால் நீங்கள் 2 காரணம் சொன்னீங்க. ஒன்று, இந்த மாதிரி பேப்பர், அதாவது மாட்டோட குடலை பயன்படுத்தி செய்கிறாங்க, அது பெரிய தப்பு, வெஜிடேரியன்ஸுக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம், அன்ஹைஜீனாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதில் பாலியஸ்டர் பேப்பருக்கு மாறிட்டீங்க, குடலை பயன்படுத்தலை, ஸோ வெஜிடேரியன்ஸுக்கு ஓகே
தான். ஆனால் இந்த மெத்தட் ஹைஜீனாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் இது ஹைஜீனாக எங்களுக்கு படலை. ஹைஜீனா என்னென்னா வெறும் கையை ஒரு உணவுப் பொருளை பயன்படுத்தி வச்சு செய்யாமல் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதில் எந்த விதமான கையும் படாமல் கொடுக்குறது ஹைஜீன் மெத்தட்னு சொல்லலாம். நீங்கள் ஏற்கனவே அன்ஹைஜீன்னு சொன்னதுமே கிட்டத்தட்ட அதுதான். ஆனால் இங்கே உள்ள தொழிலாளர்கள் எல்லாம் இன்னுமே வெறும் கையை பயன்படுத்தி தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இதில் எந்த விதமான ஹைஜீனுமே பின்பற்றப்படலை அப்படின்றதான் உண்மை. வெஜிடேரியன்ஸுக்கு ஃபேவராக மாட்டோட குடலை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஓகே. அதே மாதிரி இந்த 1,50,000 பேர் வேலை இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம், அதுவும் ஓகே தான். ஆனால் அன்ஹைஜீனாக பின்பற்றப்படுது, அதை தயாரிக்கிற முறை ரொம்ப அன்ஹைஜீனாக இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நீங்கள் என்ன மாற்று முறை எடுத்திருக்கீங்க அப்படின்றதான் இப்போ எங்களோட கேள்வி. இதை நான் இந்த ஒரு உணவுக்கு மட்டும் சொல்ல, நார்மலாக டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய உணவு வகைகள் இந்த மாதிரி அன்ஹைஜீனாக தான் ப்ரிப்பேர் பண்ணப்படுது. இந்த மாதிரி வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத விட அதையும் பாருங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் அப்படி பார்க்குறத விட ரொம்ப முக்கியமானது எதுனா அது ஹைஜீனாக பின்பற்றப்படுதா அப்படின்றது தான். வெஜிடேரியன் நீங்கள் பார்க்கும்போது வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய அந்த மக்கள் தான் பாதிக்கப்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி அன்ஹைஜீனாக ஒரு விஷயம் தயாரிக்கப்படும் போது ஒட்டுமொத்த மக்களும் அதை எல்லாருமே அதை கன்சியூம் பண்ணுற எல்லா மக்களுக்குமே பாதிப்பு. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லது அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். கடைசியில் என்னை பொறுத்த வரைக்கும் அது வெஜிடேரியனாக இருக்கா இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கா இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. அதை நல்ல ஹைஜீனான முறையில் கையில் க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அப்படின்றத பாருங்கள். அதோட இந்த சில்வர்னு நினச்சி சாப்பிட்ற மக்களை ஏமாற்றி அலுமினியம், இந்த கேட்மியம் இந்த மாதிரியான ரொம்ப ஹார்டான உலோகங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்றது நீங்களே சொல்கிறீங்க. அது இருக்கா இல்லையான்றதை பார்த்து சுகாதாரமான முறையில் ஒரு உணவை கொடுத்தீங்கனாலே போதும், சாப்பிட்டு போயிட்டு இருப்போம்.